பார்க்க போகிறோன்னா chettinadu ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்ய வீடியோவில் போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இது எப்படி செய்ய வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன துண்டு தேங்காய், இது கூடவே 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு. இது கூடவே 4-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்க்குறேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அரைச்ச மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம விசில் வச்சு எடுக்க போகிறோம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். குக்கரை மூடி போட்டு நம்ம ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு கண்ட்ரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.